எங்கேயும் போய்விடாது. நான் வந்து விடுகிறேன். ஓ ஆழ்வார்க்கடியான் நம்பியே, இதற்கு விடை சொல்லும். சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா? முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்களில் சரணாகதி அடைந்தார்களா இல்லையா? அப்படி இருக்க சிவபெருமானை காட்டிலும் உங்கள் திருமால் எப்படி பெரிய தெய்வம் ஆவார்? அடடே, போதும் போதும், வீரசைவ பாதபூமி பட்டரே, உன் வாதத்தை இதற்கு மேலே என்னால் கேட்க முடியாது. உம்முடைய சிவபெருமான் இலங்கையரசன் தசகண்டராவணனுக்கு வரம் கொடுத்தார். சரி, அப்புறம் என்ன ஆயிற்று? வரங்கள் எல்லாம் எங்கள் திருமாலின் அவதாரமான ஸ்ரீ ராமபிரானின் கோதண்டமுன் சாம்பலை பறந்து போகவில்லையா? அதற்கு முதல் பதில் சொல்லும். நீங்கள் இருவரும் எதற்காக வீணில் வாதமிடுகிறீர்கள்? சிவன் பெரிய தெய்வமா, விஷ்ணு பெரிய தெய்வமா என்று எத்தனை நேரம் நீங்கள் வாதித்தாலும் விவகாரம் தீராது. இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்கிறது. நீங்கள் கீழான பக்தி மார்க்கத்தில் இருக்கிற வரையில் தான் சிவன் விஷ்ணு என்ற சண்டையிடுவீர்கள். பக்திக்கு மேலே ஞான மார்க்கம் இருக்கிறது. ஞானத்துக்கு மேலே ஞாசம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நிலையை அடைந்துவிட்டால் சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை. தர்மம் பிரம்மமயம் ஜெகத். ஸ்ரீ சங்கர பகவத் பாதாச்சாரியர் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், சரிதான் காணும், நிறுத்தும். உம்முடைய சங்கராச்சாரியார் அவ்வளவு உபநிஷதங்களுக்கும் பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதிவிட்டு கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? பஜகோவிந்தம் 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 மூடமரே என்று 3 வாட்டி சொன்னார். ஏன் தெரியுமா? உண்மை போன்ற மௌடிகளை பார்த்துத்தான் மூடமரே என்று சொன்னார்.